வணக்கம் வீவர்ஸ். ஆடி மாதம்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அரிசியை வறுத்து புட்டு பண்ணியாச்சு, அரிசி மாவு இடித்து துள்ளு மாவு பண்ணியாச்சு, மாவிளக்கு போட்டாச்சு. இப்போ அரிசி மாவில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் பாருங்க. 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். ரொம்ப அமுக்கி அளக்க வேண்டாம், சும்மா சாதாரணமாக அளந்துண்டா போகிறோம். இதுவே ஸ்வீட்டு நிறையா தான் இருக்கும். 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இதில் 1 கப்பு வழியாக தண்ணி விட்டு நம்ம எப்போதும் பாகு வைக்கிற மாதிரி அந்த வெல்லம் கரைஞ்சி வந்தால் போகிறோம். பாகாக வைக்க வேண்டாம், கரைஞ்சி வடிகட்டி அந்த அரிசி மாவோடு கலந்துக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவு நான் வீட்டில் பதப்படுத்தின மாவு தான், கடையில் வாங்குகிற மாவுலேயும் பண்ணலாம். இப்போ இதில் 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம். இங்கே பாண்லியில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வழியாக நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் நம்ம இதுக்கு உண்டான முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டுலாம். இப்படி தான் கெட்டியாக இருக்கும். வேணும்னா நம்ம இன்னொரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஆனால் நிறையா லிக்யூடாக பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வெல்லம் பாருங்கள் கொதிச்செடுத்து கரைஞ்செடுத்து வெல்லம்லாம். இப்போ இதை நம்ம வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கணும். உங்களுக்கு ரொம்ப கட்டி வர மாதிரி இருந்ததுன்னா ஃபில்ட்ரு பண்ணி கூட எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி கூட இல்லாமல் இந்த ஜலத்தில் ஃபுல்லாக கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. சூடாகவே விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் விடுங்க, பரவாயில்ல. பாருங்க, இந்த வெள்ளை பாக விட்டுட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலரிட்டேன். இங்கே முந்திரி பருப்பும் செவக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை ஒரு தட்டில், சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். எனக்கு வெள்ளை பாகு விட்டதும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் இன்னொரு 1/4 கப்பு பால் சேர்த்துட்டுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வெந்து வரும்போது நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா வெந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாக்கா நமக்கு சீக்கிரமாக ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உடனே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும், கட்டியாக ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாமல் ஸ்வீட்டு நல்லா கிடைக்காது. இதுக்கு நம்ம 1/2 கப்பு நெய் தேவைப்படும். உருக்கின நெய் எந்த நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 1/4 கப்பு நெய், 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்தாச்சு, அந்த நெய் அப்படியே இருக்குது. அதுலேயே இந்த கரைசலை விட்டு இந்த வெள்ளை பாகோட அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அதில் விட்டுடலாம். பாருங்க, இந்த நெய்யோடு நான் சேர்த்துட்டேன். சிம்மில் தான் வச்சுட்டுருக்கேன், கைவிடாமல் கலருங்க. சட்டுன்னு ஆகிடும் இந்த ஸ்வீட்டு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி மாவு வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இதே அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, மைதா மாவு சேர்த்து செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அரிசி மாவோட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கடலை மாவு லைட்டாக வறுத்துட்டு சேர்க்கலாம். பைத்தம்பருப்பு வறுத்து பொடி பண்ணி அது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்க்கலாம். அது ஒரு வாசனை எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். நான் இப்போ வெறும் அரிசி மாவில் தான் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, 2-3 நிமிஷம் கொதிக்கிறதுக்குள்ளேயுமே நம்ம விட்ட நெய்யெல்லாம் காணும். பாருங்க, நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம், இல்லைனாக்கா நான் சொன்ன மாதிரி வாசனை இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆனதும் நான் விடலான்னு இருக்கேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் நெய், உருக்கின நெய் இருக்குது, காய்ச்சின நெய், அதனால தான் அதே விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டுக்கலாம். எப்படியும் நமக்கு 1/2 கப்பு நெய் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கு மேலே தான் வேணுமே வழிய, அதுக்கு கம்மியாக இருந்தாக்கா டேஸ்ட் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். பாருங்க, கெட்டி ஆக ஆரம்பித்ததும் நான் இன்னொரு 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துருக்கேன்.
நமக்கு மைசூர் பாக்கு பதம் வரும். ஆனால் கட்டிகள் போட முடியாது. இது ஹல்வா மாதிரி தான் சாப்பிட முடியும். பொதுவாக கட்டிகள் போடுறோம் அப்படின்னா உடச்சி எடுத்து திங்கிற மாதிரி இருந்தால் தான் கட்டிகள் போடணும். பிச்சு எடுத்து திங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டியாக இருந்ததுன்னா அது அப்படியே நம்ம ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் அல்வா மாதிரி தான் வரும். பாருங்க, இப்போ நம்ம விட்ட நெய்யுமே அப்சர்வ் பண்ணின்னு இருக்கு நல்லா. இன்னும் கொஞ்சம் கெட்டியானதும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுட்டு காமிக்கிறேன். நான் மிச்சம் இருந்த நெய் ஃபுல்லாகவே விட்டுட்டேன். அரை கப்பு நெய் எடுத்து வச்சுருந்தேன், ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே வேணும்னா நம்ம நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லைனாக்கா நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் விட்டுக்கலாம். பாதாம் எசன்ஸு ரொம்ப நல்லா இருக்கும். பாதாம் எசன்ஸ் விடலாம், பைனாப்பிள் எசன்ஸ் விடலாம். எசன்ஸு எது வேணாலும் விடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷனல் தான் அதெல்லாம். இதில் தேங்காய் துருவி போடுறது, தேங்காய் பால் சேர்க்குறது இதெல்லாம் ஆப்ஷனல். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், நம்ம இஷ்டத்துக்கு அதெல்லாம் போட்டு பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு இல்லைனாக்கா ஒரு 1.5 ஸ்பூன் பைத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு வறுத்து பொடிச்சு நல்லா சலிச்ச மாவு சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும். பாருங்க, இப்போ நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலருங்கோ, கட்டிகளோ தீஞ்சு போயிடாமல் கலருங்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்ட நெய்யெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்து ஒரு பேசன் மாதிரி எதுலையான வச்சுட்டு நம்ம அதுலேருந்து எடுத்து கப்பில் போட்டு சாப்பிட கொடுக்கலாம். பாருங்க, இப்போ சுருண்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் கலருங்க. கொஞ்சம் நம்ம விட்ட நெய்யெல்லாம் வெளியில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்க, நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா திரட்டு பால் மாதிரி வந்துடுது பாருங்க. எப்படி நெய்யெல்லாம் விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா சேர்த்து கலரிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வச்சுருக்கேன். பாக்கி முந்திரி பருப்பு நம்ம இதில் போட்டு சேர்த்து கலந்துடலாம். கலந்துட்டு இதில் கொட்டி ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கவுத்துடலாம். பாருங்க, இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு நான் கேப் இல்லாமல் ஹோல்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் எனக்கு வழியாக வந்துடுத்து. ஹோல்ஸ் இல்லாமல் நல்லா இது பண்ணுறேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு தட்டில் அழகாக கவுத்துடலாம். நெய்யெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்குது. அதனால் நான் அதை கொஞ்சம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலான்னு இருக்கேன். சுடும், அதனால் நம்ம துணியால் எடுத்து வச்சிடலாம். ரைஸ் ஃப்ளவர் அல்வா ரெடிங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ஃப்ரெஷர்ஸ் கூட செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கப்பு அப்படியே கவுத்ததுக்கப்புறம் வந்துடுது. பேசன்லேருந்து கவுத்துட்டேன். இதை நம்ம கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஸ்பூன் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம இஷ்டம்தான். இப்போ அரிசி அல்வா ரெடி. இல்லை அரிசி மாவு கேக்கு ரெடி. அரிசி மாவு அல்வா இல்லைன்னா அரிசி மாவு கேக் ரெடி. நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்க. ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களோட இஷ்டம்தான், ஆப்ஷனல் தான். நான் சொன்ன மாதிரி கடலை மாவு 1 ஸ்பூன் வறுத்து போடுறது, பைத்த மாவு 1 ஸ்பூன் வறுத்து போடுறது, இல்லைன்னா மில்கோடையே கொஞ்சம் அரிசி மாவு ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே அதில் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறது, பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்க்குறது, இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல். நான் இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுனால எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் அரிசி மாவில் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் பண்ணி அசத்துங்கோ வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.